ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் இருக்கும் அப்படின்றது வந்து நேற்று தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ குளோபல் விஷயத்தில் யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் ஆஃபில் இருந்தது. பட் நம்ம மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அந்தளவுலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ரேஞ்சு கன்சாலிடேஷன் ஃபாலாக ஆகிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் மூவ் அகெயின் ஒரு டவுன் மூவ்னு சொல்லிட்டு இன்னையோட ஸ்ட்ராடல் ப்ரீமியத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இப்போது அகெயின் வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டே லோ கிட்ட க்ளோசிங் வச்சுருக்கு அப்படின்றதுனால டெக்னிக்காக வீக்காக இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தி மார்க்கெட் அதாவது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இங்கே சொல்கிற இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறது அப்படின்றதுனால நாளைக்கு கண்டிப்பாக குளோபல் கியூஸில் பாசிட்டிவாக நியூஸ் வரும்போது இது வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உள்ளாக தான் செய்யும். ஸோ ஒரு நண்பர் சொன்னார் ஜிக்ஸாக்காக இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஜிக்ஸாக்காக இருக்குன்னா இதுதான் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் ஏறும் இறங்கும், மார்க்கெட் ஏறும் இறங்கும். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஒரு காமனான நேச்சர், மார்க்கெட்டோட நேச்சரே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஸ்ட்ராடலோடைய ப்ரீமியத்துக்கு இன்றைக்கி நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு அப்படின்றது தான். ஸோ 26,000 மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ இப்போ வர வாரம் வந்து மந்த்லி கான்ட்ராக்டை ஃபேஸ் பண்ணுது அப்படின்றதுனால இன்னும் வால்டாலிட்டி கொஞ்சம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிஃப்டி ஸ்ட்ராடல் 315 அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 597 இருக்குது. ஸோ 315 அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப கிளவராக பொசிஷன் வந்து பில்ட் ஆகிருக்குது. ஓடிஎம்மில் புட்டில் பெருசாக எழுதலை அப்படின்றதுனால கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா 26,000 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 1.25 லட்சம்னு நினைக்கிறேன். 1.25 லட்சம் கோடி வந்து அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா. அதாவது 1.4 crore வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கால் சைடில் 26,000 கால் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிளவராக வந்து பார்த்திங்கன்னா புட்டை ஈக்குவலாக அடித்து வச்சு ஹெட்ஜாக ஸ்ட்ராடல் மாதிரியும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜ்டு போர்ஷன் மாதிரியும் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த போர்ஷன்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் ஓடிஎம்மில் ஒரு நாளைக்கு ஸ்பைக் ஒரு சின்னதாக ஒரு டவுன் மாதிரி கூட இறக்கிட்டு மிச்ச ப்ரீமியத்தை வீங்க வச்சுட்டு அங்கே செல் பண்ணிட்டு கூட மார்க்கெட் அகைன் வந்து மேலே திருப்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீமியம் அதிகமாக இருக்கனால மார்க்கெட் வால்டாலிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அண்டு மார்க்கெட் முடியும்போது 28 ஸ்டாக் லாங் சைடும் 169 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. எஸ் ஆஃப்கோர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டோடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரெட்டில் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஏறினாலுமே இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அப்படின்றது காட்டி விட்றோம். பட் நிறைய ஸ்டாக் வந்து ரெட்டில் இருந்தது அப்படின்றது தான் நிஜமான உண்மை. ஸோ மார்க்கெட் ஷார்ட்டில் இருக்குது, நாளைக்கு உடனே வேகமாக இறங்கிடும் அப்படின்ற மாதிரி இல்லை. இண்டெக்ஸில் நிஃப்டியை பார்க்கும்போது லாங் அன்வைண்டிங்கும் பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது ஷார்ட்டும் இருக்குது. பட் அந்தளவு இல்லை, ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு விஷயம் மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் சென்செக்ஸு நாளான்னைக்கு எக்ஸ்பைரி. ஸோ சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 84,700 அர்த்தம் பண்ணி வச்சுருக்கு. கலெக்டிவ் ப்ரீமியமாக ஒரு 600 பாயிண்ட் இருக்குது. மேலே கீழே ஒரு 600 பாயிண்ட்டுக்கான கேம் வந்து சென்செக்ஸில் இருக்கும் அப்படின்றது தான். பட் புட்டில் கூட இன்றைக்கி அந்தளவு விளையாட்டு இல்லை. பட் காலில் கொஞ்சம் நிறையவே ஹெவியாகவே இருக்குது அப்படின்றது தான். பட் அந்த கால் சைட் செல் பண்ணவங்க கண்டிப்பாக ஃபியரோட தான் செல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து தெரியுது. ஸ்கியூவை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேலே போனால் பயப்படுற மாதிரி இருக்குது. பட் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஒரு 200 பாயிண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்து அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரைஸ் ஆகுது. மேலேயும் சேம். ஸோ 200 பாயிண்ட்டுக்கு வரைக்கும் ஏறுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து கம்மியாகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ உஷாராக வந்து இருக்க வேண்டிய டைமு. நிஃப்டி இது பார்த்தோம், அடுத்த வாரம் பார்த்தோன்னா இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ கிளியராக வந்து 26,000 ரொம்ப கிளியராக அவங்க பொசிஷன் வந்து பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஸ்ட்ராடலாக இருக்குது 26,000. பட் 25,900 ஸ்ட்ராடல் தான் கிளியராக. பட் ஓடிஎம்லாம் பெரிய அளவு பொசிஷன் இல்லை அப்படின்றது தான் சொல்லணும். பட் காலில் பார்த்திங்கன்னா ஓரளவு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். தென் வந்து இங்கே ஸ்ட்ராடல் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டுன்னு சொல்லிட முடியாது. இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் போனாலும் பெரிய அளவு ஏறலை. அதே மாதிரி ஒரு 400 பாயிண்ட் கீழே போனாலும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஏறலை அப்படின்றதுனால ஒரு வால்டாலிட்டிக்கு கிரவுண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ வால்டாலிட்டி கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.
சென்செக்ஸோட ஸ்ட்ராடலில் இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் ஒரு 703 ரூபா ஓப்பன் ஆச்சு, 597 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஒரு லீனியர் டிகே அப்படின்றது தான். ஸோ என்ன தான் எக்ஸ்பைரி கேம் மேலே கீழே இருந்தாலும் பட் ஸ்ட்ராடல் ப்ரீமியத்துக்குள்ளே தான் இருந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பிசிஆர் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கீழே விழும்போது ஹெவியாக கால் செல் பண்ணதோ, மார்க்கெட் ஏறும்போது கண்டிப்பாக வந்து புட் செல் பண்ண விதமாக தான் மார்க்கெட் வந்து இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் இஓடியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 0.87 சொல்லிட்டு நிஃப்டி இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே கீழே இறங்கியிருக்குங்க. ஸோ இன்ட்ராடே தான் இன்றைக்கி ஃபுல்லாக கேமில் இருந்திருக்கு. பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடலுக்குள்ளே ப்ரீமியம், அதாவது ஸ்ட்ராடலுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடும் புட் சைடும் ஹெவியாக இருந்தது. ஸோ அது எண்ட் ஆஃப் இஓடியில் ரெண்டுமே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கேம் வந்து பார்த்திங்கன்னா டே ட்ரேடரோட இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது தான். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக தாங்க இருந்தது. ஸோ இது வரைக்கும் ஃப்ளாட்டாக இருக்குது, பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றின விஷயத்தை மட்டும் நம்ம அங்கே ஒரு 7 மணிக்கு 7:30 மணிக்கு மேலே அங்கே கமெண்ட்டாக நான் போடுறேன். பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் செல்லிங்கில் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எஸ் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இந்தியா விக்ஸுங்க. இந்தியா விக்ஸு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.63 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏறி இருக்குது. மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபியர் இருக்க தான் செய்யுது. ஸோ குளோபல் கியூஸ் ரெட்டில் இருக்குது கண்டிப்பாக. ஸோ கோல்டு இறங்கி இருக்குது, கிரிப்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் ஆஃபில் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம மார்க்கெட்டை கொஞ்சம் வால்டிலிட்டிக்குள்ளே போய் ஆகணும். ஸோ அதுதான் இன்றைக்கி ஒரு செகண்ட் ஹாஃபில் 2 மணிக்கு மேலே கொஞ்சம் மார்க்கெட் இறங்குச்சு. இஃப் என் கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு இன்னொரு 100-150 பாயிண்ட் கூட நம்ம மார்க்கெட் இறங்கினாலும் சொல்கிறது கிடையாது. நிஃப்டி ஸ்டாடல் 315, சென்செக்ஸ் வந்து ஒரு 597. அதுக்கேற்ற ஒரு மூவ் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது சொல்லுது. ஸ்கியூ கண்டிப்பாக வால்டிலிட்டி அப்படி தான் நம்ம அதை ரீட் பண்ணணும். மார்க்கெட் வால்டிலிட்டியாக இருக்கிறதுக்காக இருக்க ரொம்ப வந்து ட்ரை பண்ணோம். பிகாஸ் ப்ரீமியம் பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றதுனால. டெக்னிக்கலாக பார்க்கும்போது கண்டிப்பாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. அதை ப்ரீச் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு சைடு போகலாம். இன்றைக்கி டெக்னிக்கலாக வீக்காக தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது எல்லாமே ரெட்டில் தான் இருக்குது. அப்படின்றதுனால பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடு இல்லை. அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிசிஆர் நேற்று இருந்ததை விட நிஃப்டி கொஞ்சம் இறங்கி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. கான்ட்ராக்ட் சின்னதாக ஷேடாக இருக்குது. இந்த பாயிண்ட்லேயும் ஒரு சின்ன ஷேடு, பிசிஆரில் ஒரு சின்ன ரொம்ப இது வந்து பெரிய மைனூட்டாக தான் இருக்குது அப்படின்றது தான். மிட்கேப் நிஃப்டி ஒரு 0.5% இறங்கியிருக்கு. 39,000 கான்ட்ராக்டும் ஷேடாக இருக்குது. இதுலேயும் ஒரு தொய்வு. அண்டு பிசிஆர்லேயும் ஒரு சின்ன தொய்வு இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி பார்க்கும்போது மார்க்கெட் ரெட்டில் இருக்கனால கண்டிப்பாக எல்லா நம்பரும் ரெட்டில் தான் இருக்கும் அப்படின்றது தான். ஸோ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இறங்கியிருக்கு. அப்படின்றதுனால நம்ம ஃபியூச்சர்ஸும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க. ஸோ குளோபல் மார்க்கெட் நேற்று நல்ல செல் ஆஃபு, இப்போவும் ஃபியூச்சர்ஸ் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால தெரியல, ஒருவேளை ஸ்பாட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் எதாவது ரெக்கவர் இருக்குமோ அப்படின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ரெக்கவர் ஆகலாம். இல்லைனா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் இந்த செல்லிங் நாளைக்கு கொஞ்சம் செல்லிங் ட்ரிகர் பண்ணும் அப்படின்றது தான். நம்ம மார்க்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நாளைக்கு நல்ல வால்டைல் இருக்க வாய்ப்பு. பிகாஸ் வந்து கண்டிப்பாக மந்த்லி எக்ஸ்பைரியை ஃபேஸ் பண்ணுது அப்படின்றதுனால மார்க்கெட் கடந்து வந்த பாதையை அகைன் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் புட்லேயும் சரி கால்லையும் சரி ரொம்ப ஓவராக ஓடிஎம்மில் எழுதப்படலை விஷயங்கள். ஸோ அது கண்டிப்பாக நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு ஒரு வால்டைல் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரீமியம் பல்ஜானதுக்கப்புறம் செல்லர்ஸ் மே கம் அண்ட் செல். ஓகேங்களா? ஸோ அப்படி செல் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மார்க்கெட்டில் வால்டிலிட்டி வந்து க்ரியேட் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சம்மரியாக பார்க்கும்போது ஃபியர் அப்படின்றத காட்டுது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நியூட்ரல் டு ஃபியர் தான். மார்க்கெட் மற்ற மார்க்கெட்லாம் ரெட்டில் இருக்கும்போது நம்ம மார்க்கெட் கீழே விழுறது அப்படின்றது யூஷுவல் தான். ப்ரீமியம் பார்க்கும்போது வால்டிலிட்டியாக இருக்கும். பிகாஸ் வந்து ப்ரீமியமில் நல்ல விஷயம், நல்ல பல்ஜாக தான் இருக்குது, அதனால் இருக்கலாம். ஸ்கியூ பார்க்கும்போது வால்டிலிட்டியாக தான் இருக்கும் அப்படின்றதும். அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஷார்ட்டுன்னு பெருசாக சொல்லிட முடியாது, பட் லாங் அன்வைண்டிங் அப்படின்றது கிளியராக சொல்லிடலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 26,000 ரெசிஸ்டன்ஸை கடக்க முடியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால தான் என்னமோ தெரியல, மார்க்கெட் ரொம்ப வந்து ஸ்லோவராக அந்த ரீஜனில் இருக்குது. மேபி தெரியல, அங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து செல் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கூட நம்மளால் யோசிக்க தோணுது. ஓகேங்களா? இல்லைனா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருந்த ஒரு பாசிட்டிவ் விஷயம் மார்க்கெட்டை கொஞ்சம் நல்லா கூட போக வச்சுருக்கலாம். பட் வந்து இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ அது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது, வேறு எதுவும் கிடையாது. பிசிஆர் பார்க்கும்போது நியூட்ரல் தான். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுற மாதிரி பெருசாக கிடையாது. ஸோ
செக் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான். ஸோ இதில் என்னுடைய இன்புட் இல்லை, என்னுடைய கருத்து இல்லை, என்னோட அனலைசிஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக டவுன் சைட் போக வாய்ப்பு இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக நம்ம சொல்கிறோம். பிகாஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் கியூஸ் செல் பண்ணதுனால தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் எதாவது ரெக்கவர் இருந்தால் கண்டிப்பாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் ரெக்கவர் ஆகும் பட்சத்தில் நம்ம ஃபியூச்சர்ஸும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் கண்டிப்பாக ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. அன்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வியூ சின்னதாக மார்க்கெட் ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறது. கண்டிப்பாக இதுலேயும் தவறுகளும் மாறுபாடுகளும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.